ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பீர்க்கங்காய் தோல் வச்சு ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குணமான, ரொம்ப உடம்புக்கு நல்லதான ஒரு துவையல். அதுக்காக பீர்க்கங்காய் தோல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். புளி எடுத்து வச்சுருக்கேன். வானலில் எண்ணெயை விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த வத்தல் மிளகாவை போட்டு வறுக்கணும். வத்தல் மிளகா வறுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, பூண்டு, புளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கின பிறகு அது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காய் தோல் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த பீர்க்கங்காய் தோல் ரொம்ப நல்லது. இதோட ஃப்ளஷும் நம்ம கறி வைப்போம், கூட்டு கறி வைப்போம், சாம்பாரில் போடுவோம். ஸோ சப்ஜி பண்ணுவோம் சப்பாத்திக்கு, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த தோல் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை துவையல் மாதிரியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளானது தான். இதில் தேங்காய்லாம் எதுவுமே போட தேவையில்லை. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரொம்ப நியூட்ரிஷன் நிறைய இருக்குது இந்த தோலில். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா தோலில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நல்லா நம்ம வாஷ் பண்ணாலே போதும். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.